2 ஆண்டுகளில் 1500 வெடிகுண்டு மிரட்டல் ஒரு நபர் அனுப்பியிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறார். அவர் எப்படி சிக்கியிருக்கார் அப்படிங்கிற பரபரப்பான தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. அந்த தகவலை நாம் ஒன் பை ஒன்னாக பார்த்தோம் அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்காத ஒரு இளைஞர். அவர் அமெரிக்காவுக்கு அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்போ அவர் யோசிச்சிருக்கார், நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு வேலை கிடைக்கல, அப்போ தமிழ்நாட்டில் அப்போ ஆட்சியில் இருந்தவங்கள நாம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருக்காரு. அதனால் திமுகவை டார்கெட் பண்ணியிருக்காரு. திமுகவை டார்கெட் பண்ணி திமுக அமைச்சர்கள் மற்றும் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் இவர்களை குறிவச்சு அவர் வெடிகுண்டு மிரட்டல்களை விடுத்திருக்காரு. அவர்கள் பெயரையும் பயன்படுத்தி வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுத்திருக்கார். அவுட்லுக் இமெயில் மட்டுமே பயன்படுத்தி வந்தார். பிறகு மற்ற இமெயிலை பயன்படுத்த முயற்சிக்கும் போது போலீஸாருக்கு அவருடைய மொபைல் ஃபோன் நம்பர் சிக்கிச்சு. மொபைல் ஃபோன் நம்பர் சிக்கினா போதுமே, போலீஸ் தான், தமிழ்நாடு போலீஸ் ஆச்சு, எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துட்டாங்க. இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாடு வரும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஏர்போர்ட்டில் வச்சு போலீஸார் இவரை கைது பண்ணியிருக்காங்க. இவர் பல பேருக்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இவருடைய பெயர் ஷரத். இவரோட விவரங்களை எடுத்து லுக் அவுட் நோட்டீஸும் போலீஸ் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இப்படி தான் விமான நிலையத்தில் சிக்கியிருக்காரு. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காரு, ஆனால் வெற்றி பெற முடியல. அந்த விரக்தியில் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். அந்த முடிவின் காரணமாக அவர் வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்க ஆரம்பித்து விட்டார். அது மட்டும் இல்லை, இவரை பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்களை போலீஸார் செய்தியாளர்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றிய தகவல்களை தெளிவாக வழங்குவதற்காக செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், போலீஸ் இவர் எப்படி பிடிச்சாங்க, எங்கெங்கே எந்தெந்த இடத்துல இவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்காரு, யாரை பழிவாங்க வேண்டும் என்று துடித்து இது போன்ற காரியத்தில் ஈடுபட்டார், தற்பொழுது எங்க இருக்கார்? இந்தியா முழுவதிலுமே கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தலைமைச் செயலகம், நீதிமன்றம், முக்கிய அரசியல் கட்சியினரோட வீடுகள், பள்ளிகள், கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழகம் என தொடர்ச்சியாக இவர் போலியான வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வந்தவர். நேற்று விமான நிலையத்துல ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் எனக்கூடிய அந்த தனிப்படையினரால அவர் லுக் அவுட் நோட்டீஸ் மூலமாக பிடிபட்ட அவரை தற்போது கைது செய்து சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட அந்த சரத் சுப்பிரமணியன் சங்கர் என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் எனவும், இவர் படித்துவிட்டு அமெரிக்கால மென்பொறியாளராக பணியாற்றி வருவதும் தெரிய வந்திருக்கு. இவருக்கு திருமணமாகி விவாகரத்து பெற்றிருப்பதும், அவர் அமெரிக்கால தான் தங்கி அவர் படித்து வருவதும் தெரிய வந்திருக்குது. கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சரத் அவுட்லுக் மெயில் மூலமாக மட்டுமே தான் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். இதனால போலீசார் அந்த நிறுவனத்து மூலமாக அணுகி இது போன்ற மெயில்கள் வந்தால் உடனடியாக தடுத்து நிறுத்தும்படி அவர்கள் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில இது போன்ற அவர் சரத்து விடுக்கக்கூடிய இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல் மெயில்களை அப்போதே தடுத்து நிறுத்தக்கூடிய பணியில நிறுவனத்தினர் ஈடுபட்டதால வேறு வழிகள் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பதற்காக மற்ற மெயில்களை தேடிய போதுதான் இவர் தனிப்பட்ட செல்போன் எண் ஒன்றை தவறுதலாக கொடுத்திருப்பதும், அந்த தனிப்பட்ட செல்போன் எண் மூலமாகத்தான் சரத் சுப்பிரமணியன் கடந்த 2 ஆண்டுகளாக காவல்துறைக்கு தலைவலி ஏற்படுத்தி வந்த நிலையில அந்த தனிப்பட்ட செல்போன் எண் மூலமாக வைத்துத்தான் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டு இவர் கண்டிப்பாக தமிழகத்திற்கு, அதுவும் சென்னை விமான நிலையத்திற்கு வருவார் என்பதை அறிந்து காவல்துறையினர் லுக் அவுட் நோட்டீஸை பிறப்பிக்கப்பட்டு அவர் அதன் மூலமாகத்தான் நேற்று சிக்கியிருப்பதையும் காவல்துறையினர் விசாரணையில தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சரத் சுப்பிரமணியனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அவர் குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த அரசு தேர்வை எழுதி வந்திருக்கிறார். பல்வேறு அரசு தேர்வை அவர் எழுதி வந்த நிலையில அதுல வெற்றி பெறாமல் காரணத்தினால அவர் கடந்த திமுக ஆட்சியை பழிவாங்குவதற்காகத்தான் ஒவ்வொரு திமுகவோட முக்கிய நிர்வாகிகளை குறிவைத்து இவர் அதனுடைய பெயர்களை அந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து அவர் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருப்பதாக அவர் வாக்குமூலத்துல தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தான் நன்றாக படித்திருந்தாலும் தனக்கு உரிய வேலை கிடைக்காத பட்சத்துல அவர் அமெரிக்காவுக்கு சென்றதாகவும் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக பல தேர்வுகள் எழுதி தனக்கு வேலை கிடைக்காத நிலையில
தனக்கு தெரிந்த ஒரு பேராசிரியர் வந்து பணம் கொடுத்து ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்திலோ அல்லது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சென்றதால அதனை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்துலதான் தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட பல்வேறு அவர் வந்து பல்கலைக்கழகத்திற்கு மட்டும் பல முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் காவல்துறையினர் தரப்புல அவரிடம் வந்து வாக்குமூலமாக தெரிவித்திருக்கிறார். இதே போன்று எஸ் வி சேகரும் தொடர்ந்து திமுகவிற்கு அவர் வந்து ஆதரவு கொடுத்து வந்ததால அவர் வீட்டிற்கும் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாகவும் காவல்துறையினர் தரப்புல அவர் வந்து தெரிவித்திருக்கிறார். மேலும் அவரை வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கவும் தற்போது போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். PHC சைபர் கிரைமை முடித்துவிட்டு அவர் இது போன்று டார்க் வெப் மற்றும் VPN மூலமாக தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வந்த நிலையில அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சோலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.